10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. S200 motors ignited. Plus 5 seconds. S200 बूस्टर्स का सफलतापूर्ण प्रज्वलन और LVM-3M5 का उत्थापन द्वितीय प्रमोचन मंच से। We have a magnificent liftoff, the LVM-3M5 CMS-03 mission in the air. நாட்டின் தகவல் தொடர்பு வசதிகளை மேம்படுத்த இஸ்ரோ எனப்படும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இதுவரை 48 செயற்கைக்கோள்கள் விண்ணில் நிலைநிறுத்தியுள்ளது. இவற்றில் 2013ஆம் ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்ட ருக்மணி செயற்கைக்கோளின் ஆயுள் காலம் விரைவில் முடிவடைய இருக்கிறது. அதற்கு மாற்றாக 1600 கோடி ரூபாயில் CMS-3 என்ற அதிநவீன செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்தது. மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் மாலை 5:26 மணிக்கு ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்தில் இருந்து LVM-3 M5 ரக ராக்கெட் மூலம் செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டது. பின்னர் புவிவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. இதுவரை இந்தியா ஏவிய தகவல் தொடர்பு செயற்கைக்கோள்களிலேயே CMS-5 தான் அதிக எடை கொண்டது. இதன் மொத்த எடை 4410 கிலோ. இவ்வளவு எடை இருப்பதால் தான் LVM-3 M5 ரக ராக்கெட்டில் இதை அனுப்பி வைத்தனர். இது அதிக எடையை சுமந்து செல்லும் ஆற்றல் கொண்டது. எனவேதான் இந்திய ராக்கெட்டுகளின் பாகுபலி என்று இதை அழைக்கின்றனர். கடல் பாதுகாப்பு, கடற்படையின் வலிமையை உறுதி செய்ய, கடல் சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் அனுப்பி வைக்க இந்த செயற்கைக்கோள் மிகப்பெரிய அளவில் உதவி செய்ய போகிறது. CMS-3 செயற்கைக்கோள் திட்டம் 100% வெற்றியடைந்ததாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் சொன்னார். அவர் கூறியது, CMS-3 செயற்கைக்கோள் தகவல் தொடர்புக்காகவும் இந்திய கடற்பரப்பு உள்ளிட்ட கடல் பிராந்தியங்களை கண்காணிக்கவும் பயன்படும். அடுத்த 15 ஆண்டுகளுக்கு தகவல்களை அனுப்பும். செயற்கைக்கோளில் பல புதிய தொழில்நுட்ப கருவிகள் உள்ளன. இது தன்னிறைவு இந்தியாவுக்கான மற்றொரு உதாரண திட்டம். செயற்கைக்கோள் ஏவப்படும் வரை காலநிலை சார்ந்த பல சவால்கள் இருந்தன. கடினமான நிலையை எதிர்கொண்டோம். சாதகமற்ற காலநிலையை சவாலாக எடுத்துக்கொண்டு களம் இறங்கினோம். அதில் பிரம்மாண்ட வெற்றியும் பெற்றுவிட்டோம் என்றார். இஸ்ரோ குழுவையும் திட்டத்துக்கு உதவிய அனைத்து ஊழியர்களையும் பிரதமர் மோடி பாராட்டினார். அவர் கூறியது, நமது விண்வெளித்துறை தொடர்ந்து நம்மை பெருமைப்பட வைக்கிறது. இந்தியாவின் அதிக எடை கொண்ட தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளான CMS-3ஐ வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திய இஸ்ரோவுக்கு வாழ்த்துகள். புதுமையை கொண்டு வருவதிலும் விண்வெளித்துறையில் சிறந்து செயல்படுவதிலும் இஸ்ரோ மிகப்பெரிய பெயரை சம்பாதித்திருக்கிறது என்று மோடி கூறினார்.